மாலாகிய கண்ணன் பேசுகின்றேன். அண்ணா நீங்கள் இருவரும் ஓ அண்ணா தங்கா அண்ணனே உன் பாதம் வந்தோம் உன் தங்கையாக கங்கா பவனி அநேக கோடி வந்தனம் செய்தேன். எழுதுறமா தங்கைய வாழி குறையில்லாமல் வாழ்குவாய். பாதம் போற்றினேன் கோடி வந்தனம் மைதானி வாழி இந்த உலகத்திலே இருவரும் சரிபலம் படைத்தவர்கள். இந்த நீங்கள் இருவரும் சண்டை செய்தால் இந்த பூமியாகப்பட்டது தாங்க முடியாமல் பற்றி எரிந்துவிடும். ஆகையாலே நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர் யார் தெரியுமா? யார் என்று தெரியாது எனக்கு. இந்த உலகத்திலே இந்த மாநில மக்கள்லாம் இருக்கிறாங்க பாரு, பெண்கள். இந்த மாதத்தி இரண்டாலே மங்கை திரண்டால் கங்கையிலே சென்று மூழ்கி தொலைக்கலாம். ஆனா இதோ இருக்கின்றாளே கங்கா தேவி, இவள் இந்த உலகத்திலே திரண்டு விட்டால் இந்த உலகம் தாங்குமா? போன வருஷம் மழை பெய்ஞ்சது. என்ன எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு உலகத்துல மழைக்குமே சரியாக திருவண்ணாமலை 86 சுனாமி வந்து எவ்வளவு 86 லட்சம் ஜனங்க 2004 சுனாமி. இந்த அம்மா பொங்கி எழுந்த சுனாமி வந்து அம்மா போய் விடலாம். இந்த அம்மா பொங்கனா எங்க போவோம்? தாங்காது. உன்னுடைய எல்லையிலே இந்த அம்மனுக்கு ஒரு இடத்தை தந்து இந்த உலகத்தை காக்கும்படியாக நீ செய்ய வேண்டும். அப்படியே எப்படி என்றால் இதோ இந்த அம்மனாகப்பட்டது
ஊரில் மத்தியிலே அமர்ந்து இந்த ஊரில் உள்ள பொது மக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னும் பயிர் பச்சை ஜீவங்களுக்கும் இன்னும் ஆடு மாடுகளுக்கும் ஒரு குறையும் ஏற்படாமல் பில்லி வைப்பு சூனியம் ஏவல் மாந்திரிகம் இதை அனைத்தையும் தடுத்து மக்களுக்கு ஒரு குறையும் வராமல் மாதம் மாறி போயுது 3 போகம் விளைந்து செழுமையாக வாழ இந்த அம்மனுடைய அருள் இங்க இருக்கணும். ஆகையால் இந்த அம்மனுக்கு இந்த ஊரிலே நீ இடம் கொடுப்பாய். உனக்கு என்ன வேலை என்றால் இந்த ஊரை பாதுகாக்க வேண்டும். ஏரி காத்த ஐயனாராகும், குளங்காத்த ஐயனாராகும், ஆறு காத்த ஐயனாராகும். அதோ ஊர் எல்லையிலே அமர்ந்து அமைதியான இடத்திலே அமர்ந்து உன்னுடைய படை பூதங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நீ அங்கிருந்து ஊரில் எந்த ஒரு அசம்பாவிதமும் உள்ளே நாடாமல் நீ காக்க வேண்டும். அப்படி காத்து ரட்சித்து வர வேண்டும். உனக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக 30 செய்டுவார்கள். அது உனக்கு தேவைனாலும் உன் கூட இருக்கிற பூதகம் பரிவாரங்களுக்கும் படைகளுக்கும் தேவை. அந்த பூசை ஏற்று மக்களுக்கு நீயும் நல்ல ஒரு வரம் தர வேண்டும். அம்மனும் ஆகப்பட்டதும் இந்த ஊரிலே ஆண்டுக்கு ஒரு முறை கூழ்வாட்டு